நாம் எல்லோரும் கோயிலுக்கு போகிறோம். எதற்காக கோயிலுக்கு போகிறோம்? ஏன் கோயிலுக்கு போக வேணும்? ஒவ்வொருத்தருக்கும் வேண்டுதல் இருக்கும், நிறைவேறாத ஆசை இருக்கும். இதை நம் முயற்சியாலே அடைய முடியவில்லைன்னா தெய்வீக சக்தியாலே அதை பெறுவதற்காக நாம் போகிறோம். அப்படி கோயிலுக்கு போகும்போது நம்முடைய எண்ணங்கள் சிதறாமல் இருக்கணும். அங்கே இருக்கக்கூடிய மூர்த்தியிலே நமது கவனத்தை செலுத்தணும். ஏன் வந்தோம், எதற்காக வந்தோம், நமது கோரிக்கையை நிச்சயமாக நேராக சொன்னால் மற்றவங்க காதில் விழும். ஆனால் சொல்லாமல் வந்தாலும் நாம் எதுக்கு போனோமோ அது நிறைவேறாமலும் போகும். இதற்குத்தான் ஒரு உபாயம் இருக்குது. நம்ம முன்னாடி கையில் ஒரு தீபத்தை ஏற்றி அந்த தீப ஒளியை சாட்சியாக வைத்துக்கிட்டு அந்த தெய்வத்துக்கிடத்திலே நாம் முறையிடணும். அப்படி முறையிட்டோம்னா தான் அந்த ஒளி நம்மிடமிருந்து வாங்கிய அந்த வார்த்தைகளை தெய்வத்திற்கு அனுப்பும். அப்பொழுது சாட்சியாக நிற்பது அந்த அக்னி, தீபச்சுடர் முன்னாலே பிரார்த்தனை செய்வது மிகவும் சிறப்பு. இப்படி செய்து பாருங்கள், வாழ்க்கையிலே நிச்சயம் வெற்றி கிடைக்கும். எல்லாம் இன்பமயம்.